ஆலோசனை நாயகரே, ஆலோசனை தந்தருளும் ஆத்துமதீசரே, ஆராதிக்கலாயத்தமாக்கும் ஆத்துமதீசரே, ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் சொந்த பந்தங்களையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையோடு கூட நமக்கு ஞானஸ்தான ஆராதனை நடந்தது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனையோடு கூட சேர்ந்து ஒரு பரிசுத்த மெய் விவாக திருமணத்தை நாம் செய்ய போகிறோம். ஆமென். அதற்காக சபையில் எப்பொழுதும் போல ஆராதனைகள், ஊழியங்கள், ஜெபங்கள் நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். விசேஷமாக இந்த நாளிலே இப்பொழுது நடக்க இருக்கிற இந்த திருமணத்தினுடைய சபையிலே 3வது அறிக்கை செய்வார்கள். இந்த 3வது அறிக்கையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். சேலம் மாவட்டம் செங்கல்பள்ளி வட்டம் திரு ஜி சேகர் திருமதி செல்வம் இவர்களின் மகன் திருநில செல்வன் எஸ் பிரேம்குமார் பீட்டர் ராஜ் அவர்களுக்கும், காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மண்டலம் திரு ஆரோக்கியசாமி திருமதி வீரம்மாள் இவர்களின் குமாரத்தி திருநில செல்வி ஏ மஞ்சுளா தேவி ஏஞ்சல் இவர்களுக்கும் திருமணம் ஆண்டவரால் பெரியவர்களால் அதை பார்த்து செயல்படுத்தி இந்த நாட்களிலே அவர்கள் திருமண காரியங்களுக்காக வந்து நிற்கிறார்கள். இந்த திருமணம் பரிசுத்த ஆலயத்திலே செய்யப்பட போகிறது. ஒருவேளை இந்த திருமணத்தை குறித்து, மகனை குறித்து, மகளை குறித்து நியாயமான காரணங்கள் உங்களிலே தடையாக இருக்குமானால் நீங்கள் எழுத்து மூலம் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி எந்த விதமான காரணங்கள் இல்லை என்றால் இனிமேல் அவர்களை குறித்து நீங்கள் யாரும் எதையும் இந்த திருமண காரியத்தை குறித்து நீங்கள் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது என்பதை சபையின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே அறிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த 3வது அறிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து இப்பொழுது ஒரு ஸ்தோத்திர பாடலை நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி பாடும் பொழுது நமக்கு அருமையான மாப்பிள்ளை பிரேம்குமார் பீட்டர் ராஜ் அவர்கள் வந்து அவருக்காக வைக்கப்பட்ட சேர்லை அமர்வார்கள். நாம் எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே
நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான மாப்பிள்ளைக்காக நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான விக்டர் வீரமணி அவர்கள் வந்து ஒரு ஜபத்தை நிறைவேற்றார். ஆண்டவரே கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்று ஆண்டவரே இந்த காலத்தில் நம்முடைய கருத்தை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரலோகத்தில் நடத்தும் ஆண்டவரே. இந்த திருமணத்தில் ஆண்டவரே அளவில்லாமல் தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல நிரம்பி வருவதற்காக ஆண்டவரே கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திருமணத்தை ஆண்டவரை காணாமல் திருமணத்தை போல ஆண்டவரே அப்பா எந்த குழந்தைகள் இல்லாமல் ஆண்டவரே கத்த நிறவாய் நடக்கும்படியாக தரப்பன நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. நம்ம மணமகனை உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளை உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வந்து எல்லா ஊழியர்களும் உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையில் எல்லாரும் ஆண்டவர் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுது இந்த வண்ணமாக ஏதேல் ஆதர் மணவாளன் என்ற பாடலை பாடும்பொழுது பெண்ணை உள்ளே அழைத்து கொண்டு வந்து சார் கொடுப்பாங்க. பிஷப்பை எல்லாம் சேர்ந்து பெண்ணுக்கு ஜோம் பண்ணி கூடிடுவாங்க.
சோத்திரம். எல்லாரும் சொந்தமாய் சோத்திரம் பண்ணுவோம். எல்லாருக்கும் சபையை சோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் எங்களை தேடி கத்திரமை மேம்படுத்துவோம். பேசுவோம். கர்த்தர் நல்லவர். பரிசுத்தமான ஆராதனை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீண்டும் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து சபையிலே எல்லா விதமான ஆராதனை ஊழியங்கள் நடக்கும். விசேஷமாக சபையின் அறிவிப்பை கவனிங்கள். இன்றைக்கு அருமையான சகோதரி பிரசாந்தி அவர்களுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தபடினாலே அதற்காக நன்றி சொல்லி அவர்களுடைய வீட்டிலே 5 மணிலிருந்து 6 மணி வரை ஒரு நன்றி ஸ்தோத்திர கூட்டம் இருக்கிறது. அதற்காக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். கலந்து கொண்ட முடிந்தவர்கள் இது கலந்து கொண்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய சபைக்கு வருகிற அருமையான மகள் செல்வி விக்னேஷ் அவருடைய மகன் அவருடைய தம்பதிக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற அவர்களுக்கு வருகிற 16ஆம் தேதி புதன்கிழமை பாண்டூர் பகுதியில் இருக்கிறதான சமுதாய கூடத்தில் அவர்களுக்கு திருமண ஃபங்க்ஷன் நடக்க இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருப்பார்கள். வாகனத்தில் வர முடியாதவர்களுக்கு இங்கிருந்து வேனை அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த வேனில் வந்து அவருடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்களுக்காக நீங்கள் வெகுமதிகளை கொடுத்து அவர்கள் பிள்ளைகளை வாழ்த்தபடி நீங்கள் அங்கோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இல்லையா? அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் போல சபையிலே ஊழியங்கள் ஆராதனைகள் நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படப்படி நீங்கள் அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை முடிந்த பிறகு நாம் கடைசியாக திருவிருந்த ஆராதனை நாம் பங்கு கொள்ள போகிறோம். ஏனென்றால் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் முன்பாக எடுத்தவர்கள் இன்றைக்கு திருமணம் ஆக போகிறவர்களும் ஆன பிறகு அவர்களோடு நம்மோடு கூட அந்த திருவிழா பங்கு கொள்ளும்படி எல்லாம் முடிந்த பிறகு நாம் கடைசியாக இந்த திருவிழா பண்டிகையிலே நாம் அனுசரிப்போம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் இந்த நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே திருமண காரியத்துக்காக வந்திருக்கிறவையான சகோதரியோடு கூட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் பேசுவாராக. ஆமென். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 1 சில வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன்னுடைய மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன்னுடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமினுடைய வாழ்வை காண்பாய். நீ உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ, நீதியாய் வாழ்கிறார்களோ, உண்மையாய் வாழ்கிறார்களோ, நன்மையான காரியங்களை செய்து வாழ்கிறார்களோ, அவர்கள் இவ்வனமாய் அவர்களும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அவர்களால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த கணவனும் மனைவியும் ஆண்டவருக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் எழுதின புஸ்தகம்
4ஆம் அதிகாரம், சாரி 5ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 20ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, முதல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குடும்பம் எல்லா காரியத்துக்காக நாம் கடவுளை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகிறது. அல்லேலூயா. அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். அல்லேலூயா. இதுதான் இந்த உலகத்துல மிக, அதாவது குறைவாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. என் மனைவி என்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆமென். நான் ஏதாவது என் மனைவி கிட்ட சொன்னா அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. என் பிள்ளைங்க கிட்ட நான் ஏதாவது சொன்னேன்னா அவங்க உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க. எங்க பிள்ளைங்க ஏதாவது என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் உடனே என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். இப்படிதான உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக ஆண்டவருடைய வார்த்தை இங்க சொல்லுகிறது, தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. நல்ல காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், தவறான காரியங்களுக்கு கீழ்ப்படிய கூடாது. ஆனால் இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், தவறான காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறது, மெய்யான உண்மையான நீதியான காரியங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், முடியாது அப்படின்னு சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாம்சம் முடியாது என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், நீ சமாதானமா இருக்க வேண்டுமானால், நீ சுகமா இருக்க வேண்டுமானால், கடவுளுடைய பாதுகாப்போடு நீ இருக்க வேண்டுமானால் நீ கீழ்ப்படியத்தான் வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவி குறித்து சொல்லப்படுகிறது, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க, சொந்த புருஷருக்கு தான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. மற்ற யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது அப்படின்ற நினைவுகளை வந்து விடுகிறார்கள். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ஆனாலும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எஜமான்களுக்கும் நாம் தேவ பயத்தோடு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்றும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். மனைவி என்பவள் கணவனுக்கு நிச்சயமாய் 100% என்ன பண்ணணும். ஆனா 100% என்ன நடக்குது, யாருக்கு கீழ்ப்படுகிறா? அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல நான் எதாவது தப்பா சொல்லிட்டேனா? எப்படி நடக்குது? அப்ப வேதத்தின்படி நம்ம வாழ்றோமா, கடவுளுக்கு பயப்படுறோமா இல்லையா? கணவனை மதிக்கணும், மனைவிய மதிக்கணும். அதே போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். அதனால புருஷன் நினைக்க கூடாது, நான் மனைவிக்கு என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி நல்ல காரியம் சொன்னா கீழ்ப்படிக்கணும். ஆமென். கெட்ட காரியம் சொன்னா கீழ்ப்படிய கூடாதா? கரெக்டா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா இல்ல. இனிமே நம்ம மாறுவோம். ஆமென். அப்பதான் ஏசப்பா ஒரு நாள் வருவார், அப்புறம் நம்ம அழைத்து செல்ல முடியும். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுங்க, வாசிங்க, வேக வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு யார் தலைவர்னா ஏசப்பா தான் தலைவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆலயம் ஏசப்பா. ஆமென். நாம எல்லாம் அவருடைய மக்கள். அல்லேலூயா. அது போல அருமையான மனைவிக்கு யார் தலை சொல்லுங்க. இப்போ அவங்களுக்கு மகளுக்கு யார் தலை அப்படின்னா மகன் கோபி தான். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு தலை. இல்லையா, நான் தான் தலை, நான் சொல்றதா என்ன பண்ணும் கேட்கறேன்னா குடும்பம் வந்து ஒரு மாதிரி ஆயிடும், சமாதானம் இல்லாம
போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ஆகையால் சபையானது கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பைபிள் அதுதான் சொல்லுது, கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 1000 முறை பாஸ்டர் பேசினாலும் முடியாதுன்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார், அவர்களை உயர்த்த நினைக்கிறார். ஆமென். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தா. இந்த புருஷர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மனைவி பூனை மாதிரி கத்துது, நாய் மாதிரி கத்துது அப்படின்னு சொல்லி நேரா அவங்க கிட்ட யார் அன்பா பேசுறாங்களோ, நேசமா பேசுறாங்களோ அவங்க கிட்ட அதிகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. இப்படி பேசுறதுனால என்ன ஆகுது? அன்பு அதிகமாயிருது. ஒரே அடி வீட்டுக்கார. அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்றது, அந்த ஆள் என்ன நேசிக்க மாட்டான், நம்ம என்ன பண்ணலாம், நம்மள யார்கிட்ட போன்ல நிறைய பேசுறாங்களோ அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்படி 2 பேருக்குள்ள குழப்பங்கள் வேதனைகள் தான் இந்த உலகத்திலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் தெளிவாய் சட்டமாய் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. தெளிவாய் சொல்லுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளை நீங்க என்ன பண்ணுமா? ஆமா, அன்பு கூறாம இருக்க மாட்டாங்க. அன்பு கூர்ந்துதான் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க, இடம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, பொருள் வாங்குறாங்க, எல்லாருமே வாங்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா அதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அன்பை, கிறிஸ்துவுடைய அன்பை மனைவியிடத்திலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, ஏழைகளா இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, கீழ்படிகிறவர்களாக இருந்தாலும் சரி, கீழ்படியாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் சூரியனை உதிக்கிறார், மழையை பெய்யப்படுகிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார், ஜீவனை ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட்டி கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்த்தா செய்யறாரு இல்ல. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு கணவன் என்றால், ஒரு மனைவி என்றால், ஒரு பிள்ளைகள் என்றால், ஒரு பெற்றோர்கள் என்றால், ஆண்டவர் வேதத்துல நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதிலே ஒரு சில காரியம்தான் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கணவன் மனைவியை அன்பு கூற வேண்டும், மனைவியும் கணவனிடத்தில் அன்பு கூர்ந்து கீழ்ப்படிய வேண்டும். ஆமாம் சொல்லுங்களா? கணவன் மாத்திரம்தான் என் மேல அன்பு கூறணும் இல்லை, மனைவியும் அன்பு கூர்ந்து தான் இருக்கிறீங்க. சமையல் செய்கிறீங்க, நல்ல ருசியா செஞ்சு கொடுக்குறீங்க, போகும்போது வரும்போதும் விசாரிக்கிறீங்க, ஒழுங்க வாங்க. ஆமாம் சொல்லுங்களேன். எதனால சொல்லுங்க? அதே வேற ஆளை போன் பண்ணி விசாரிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உனக்கு இன்னும் கல்யாணம் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன நடக்கும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். பிரச்சனை மட்டும் போயா அப்படின்றீங்களா? அல்லேலூயா. ஆமா, கெட்ட காரியம் தான் நடக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையே செய்ய விரும்புகிறார், ஆசீர்வாதத்தையே கொடுக்க விரும்புகிறார். நம்மளை குடும்பமாக பாதுகாத்து சந்ததியாய் தேவன் இந்த பூமியில ஆசீர்வாதமாக இருக்கும்படிதான் இந்த உலகத்தை படைத்தான். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் பாவத்துல போயிடுச்சு, கீழ்ப்படியாம போயிடுச்சு, அன்பு கூறாம போயிடுச்சு. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மீண்டும் நாம் படைத்த மக்கள் அன்போடு கூட இருக்க வேண்டும், பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு காரியத்தை இயேசு இந்த உலகத்துல எந்த தெய்வமும் செய்யாத ஒன்றை இந்த பூமியில வந்து செய்தார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இயேசு சொல்லுகிறார், என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் போதுமா, போதும் போதும்.
பாருங்க இங்க என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எல்லா மனிதனுக்காக பிறந்தார், எல்லா குடும்பத்துக்காக பிறந்தார், எல்லா குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்காக, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார், உயிரை கொடுத்தார். எதற்காக என்றால் நாம் செய்த அத்தனை பாவங்கள், அக்கிரமங்கள், தவறான காரியங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மீண்டும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்காக கட்டி வைக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தில் இந்த உலகத்திலே நாம் சந்தோஷ சமாதானமாய் வாழ்ந்து, கணவன் மனைவியாய் வாழ்ந்து, பிள்ளைகள் பெற்றோர்களாக வாழ்ந்து, உறவுகளாக வாழ்ந்து, சமாதானமாக வாழ்ந்து, ஒரு நாள் இயேசு என்கிற அந்த மணவாளனாகிய, மிக உயர்ந்த மணவாளனாகிய இயேசு சபையை அழைத்து செல்ல, சபை மக்களை அழைத்து செல்ல இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு தான் இந்த திருமண காரியங்களை கர்த்தர் இந்த பூமியிலே ஏற்படுத்தி வைக்கிறார். மணமகனாகிய அருமையான மகனையும் மணமகளாகிய அருமையான மகளையும் ஆண்டவர் அவருடைய திருமண பந்தத்தில் இன்றைக்கு இணைக்க போகிறார். ஆமென். ரெண்டு பேருக்குள்ள அநேக குறைவுகள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. அவங்க வாழ்க்கையில நிறைவை உண்டு பண்ணுகிற இயேசு இருக்கிறார். அவங்க செய்த எல்லாத்தையும் மன்னிக்கிற இயேசு இருக்கிறார். ஒருவர் மன்னித்து ஒருவர் குறைகளை நீக்கி ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டு நீங்கள் உங்கள் சொந்த பந்த மத்தியிலெல்லாம் உயர்ந்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், சிறந்திருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்ந்து நமத்திலே பிஷப் ராஜையா அவர்கள் வந்து அவருடைய திருமண காரியங்களை நம் முன்னின்று நடத்தி கொடுப்பார்கள். அவரையும் பரிசுத்த தேவனையும் நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபையிலே இந்த சபை கட்டப்பட்ட பிறகு நடக்கிற முதலாவது பரிசுத்த மெய் விவாகம். கர்த்தர் நம்முடைய சபையின் விவாகத்தை ஏற்படுத்தினபடினால், இந்த திருமணத்தை ஏற்படுத்தினபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக சேலம் மாவட்டம் எங்கவெளி வட்டம் ஸ்ரீ சேகர், திருமதி செல்வம் இவர்கள் மகன் திருவளர் செல்வன் பிரேம்குமார் பீட்டர் ராஜ் அவருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு தண்டலம் ஆரோக்கியசாமி, திருமதி வீரம்மாள், இவர்களின் குமாரத்தி திருநெறி செல்வி, மஞ்சளாதேவி ஏஞ்சல் இவர்களுக்கும், பெரியோர்கள் பேசி ஜெபித்து நிச்சயித்து இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் இந்த திருச்சபையில் பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களுடைய தலைமையில் தேவன் இந்த விவாகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாட்டு மட்டும் நான் பாடிட்டு அப்படியே நம்ம விவாக ஆராதனைக்குள்ள தொடர்ந்து கடந்து செல்றேன். பாட்டு தாளில் 10வது பாட்டு தாள். கல்யாணம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், திருமணம் திருமணம் ஏதேன் தோட்ட திருமணம், விவாகம் விவாகம் பரிசுத்தமான விவாகம்.
நடக்குது ஜெய்சிஹெச்எம் சபையில் நடக்குது. நடக்குது ஜெய்சிஹெச்எம் சபையில் நடக்குது. பாட்டு ஏதேன் தோட்ட திருமணத்திற்கு தேவன் வந்தார். கானாவூர் கல்யாணத்திற்கு இயேசு வந்தார். இந்த விவாக ஆராதனைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், நடத்திட்டார், ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். கொஞ்சம் நமக்கு பரவாயில்ல. இது சீனாய் மலையில் நடக்கிற கல்யாணம் மாதிரி. சீனாய் மலையில் தான் இருந்துச்சு. 40 நாள் மோசே இருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டார். அதுபோல இருக்குது. பின்வரும் காலங்களில் நமக்கு வேண்டிய ஏசி வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். நாம் பாடி கர்த்தரை நன்றி கொடுத்தோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பீட்டர் ராஜ் ஏஞ்சல் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பீட்டர் ராஜ் ஏஞ்சல் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சத்தமா சொல்லுங்க. பீட்டர் ராஜ் ஏஞ்சல் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்னும் சத்தமா சொல்லுங்க. பீட்டர் ராஜ் ஏஞ்சல் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பீட்டர் ராஜ் ஏஞ்சல் ஆசீர்வதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். நான் பாடுறேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் கை கட்டி பாடுறேன். கல்யாணம் கல்யாணம் காணாமூரி கல்யாணம் திருமணம் ஏதேன் தோட்ட திருமணம் விவாகம் பரிசுத்தமான விவாகம்
இந்த நல்ல திருமண தம்பதிகளை தேவன் நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். இவர்கள் இருவரையும் தேவன் இணைத்து ஆசீர்வதித்து சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, செழிப்பாக, தேவ சமாதானத்தோடு சத்தியத்துக்கு சாட்சியாக தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் சைமன் ஆபிரகாம் ஐயா அவர்கள் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. 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 ஆலோசனை ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் கூடி வர செய்திருக்கிறேன். அவர்களை வாழ்த்துவதற்காக அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு தயவுக்காக நன்றி. உங்களுடைய நேரத்திற்காக அந்த வயலை ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். உள்ளும் புறமும் ஆண்டவரை வீட்டில் ஆண்டவரை நேரத்தில் ஆண்டவரை தெளிவாக ஒவ்வொரு காரியங்களையும் மேம்படுத்துவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான சமாதானத்தை அவரை நல்ல தைரியமே உத்வேகம் முகமாக பெறுவதற்கு ஒரு நாளைக்கு ஆசீர்வதிக்கிறேன். தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் ஆசீர்வாதங்கள் அனுகூலங்கள் ஆண்டவர்கள் நாம் கூடியவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பேசுகிறது. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே மகத்தான பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம் திட்டம் நிறைவேறும்படியாக கர்த்தர் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த புருஷனையும் இந்த ஸ்திரீயையும் தேவ சமூகத்தில் இந்த சபை முன்பதாக பரிசுத்த விவாக நிலைமையில் சேர்க்கும்படி விடத்தில் கூடி வந்திருக்கிறோம். விவாகமானது மேன்மையும் அன்பும் உள்ளதாக இருக்கிறது. அது மனுஷன் பாவம் செய்யாதிருந்த காலத்தில் தேவனால் நியமிக்கப்பட்டதாயும் கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள ஞான ஐக்கியத்தை காட்டுகிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்துநாதர் கலிலேயா நாட்டில் உள்ள கானாவூரில் நடந்த திருமணத்திற்கு போயிருந்து முதலாம் அற்புதத்தை செய்து இந்த பரிசுத்த நிலைமையை தேவன் மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இது எல்லோராலும் கனமாய் எண்ணப்பட்டது என்று புகழ்ந்திருக்கிறார். ஆகையால் இதை அற்பமாய் எண்ணி யோசனை இல்லாமல் புத்தி இல்லாத மிருகங்களைப் போல தேவை இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விவாகம் செய்யாமல் விவாகம் நியமிக்கப்பட்ட முகாந்திரங்களை எண்ணி பயபக்தியோடும் விவேகத்தோடும் தகுந்த யோசனையோடும் தெளிந்த புத்தியோடும் தேவனுக்கு பயந்து விவாகம் செய்ய வேண்டும். இந்த முகாந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிள்ளைகளை பெற்று அவருக்கேற்ற பயபக்தியிலே வளர்க்க விவாகம் ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக விரக்தராய் இருக்க வரம் பெற்றவர்கள் வேசித்தனத்திற்கு விலகி பாவத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக கல்யாணம் செய்து கிறிஸ்துவின் சரீரம் அசூசிப்படாத அவயங்களாய் தங்களை காத்துக்கொள்ள விவாகம் ஏற்படுத்தப்பட்டது. மூன்றாவதாக சுகத்திலும் துக்கத்திலும் ஸ்திரீ புருஷன் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய சிநேகத்தையும் சகாயத்தையும் ஆறுதலையும் அடைய விவாகம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இரண்டு பேரும் இப்பொழுது நம்முடைய மத்தியிலே சபையிலே வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்க கூடாத நியாயமான முகாந்திரத்தை யாராலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுது அதை எழுத்துப்பூர்வமாக பாஸ்டருக்கு பேரையருக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா.
எல்லாரும் நல்மனதோடு இருக்கிறபடினால் விவாகம் செய்து கொள்ளப் போகிற இவர்களை பார்த்து தேவ வசனத்திற்கு ஏற்ற வகையாய் சேர்க்கப்பட்டவர்கள் தேவனால் சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல என்றும் அவர்கள் செய்த விவாகம் அல்ல என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் எல்லா இருதயங்களிலும் ரகசியங்களையும் வெளிப்படுத்த பயங்கரமான நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் இருவரும் உத்தரவாதம் செய்ய வேண்டுவதால் நீங்கள் ஒழுங்கின்படி விவாகத்தினாலே சேர்க்கப்படக்கூடாத முகாந்திரம் உங்களில் உண்டென்று சொன்னால் அறிந்திருந்தால் அதை இப்பொழுது சபையாருக்கு முன்பதாக பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக நீங்கள் கட்டளையிட்டு அறிவிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் மௌனமாய் இருப்பதினால் எந்த தடையும் இல்லை, இது சமாதானத்தோடு நடக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 2 பேரும் இழந்திருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பீட்டர் ராஜாகை நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையின்படி ஒருமித்து வாழ இந்த ஸ்திரியை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் ஏஞ்சலுக்கே புருஷனாக இருப்பீர்களா? இருப்பேன். ஆமாம். சரி. ஏஞ்சலுக்கு ஏஞ்சலாகி நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையின்படி ஒருமித்து வாழ இந்த மனுஷனை உமக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இருவரும் கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பீர்களா? பக்கத்தில் ஆமென். இருப்பேன்னு சத்தமா சொல்லுங்க. அதை ஆன் பண்ணி கொடுங்க. ஆமென். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்களுக்கு கேட்கல. அந்த எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விவாகத்தில் இந்த ஸ்திரியை இந்த புருஷனுக்கு கொடுக்கிற பெரியோர் முன்னாடி வாங்க. ஸ்திரீ சம்பந்தமாக இருக்கிற பெரியோர். ஆமாம், பெண் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 2 பேர் வாங்க. சோதரம் ஒரு ஆள் வந்தாலும் சரி. Praise the Lord. Hallelujah. 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 கையை பிடிச்சு வலது கையை பிடிச்சு மாப்பிள்ளை வலது கை. ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். முக்கியப்படுத்துவோம். அந்த பெண் வீட்டார் அருமையான மகளை அவங்க கையில் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நல்லது. கர்த்தர் நல்லவர். ஏஞ்சல் ஒரு மைக் கொடுங்க. ஏஞ்சல் ஆகிய நான் பக்கத்தில் வச்சு ஏஞ்சல் ஆகிய நான் பீட்டர் ராஜியாகிய உம்மை இன்று முதல் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழவும் வாக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். பீட்டர் ராஜாகிய நான்
ஏஞ்சலாகிய உன்னை ஏஞ்சலாகிய உம்மை இன்று முதல் இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு எனக்கு விவாக மனைவியாக தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உன்னோடு அன்பாய் வாழவும் வாக்கு கொடுக்கிறேன். உன்னோட அன்பாய் வாழவும் வாக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீங்க அப்படி பின்னாடி தள்ளினா நீங்க உட்காருங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்களுக்கு நீங்கள் 2 பேரும் நின்று கொள்ளுங்கள். நீங்கள் நின்று இப்போ அவர்களுக்கு பைபிள் கொடுக்கணும். அதற்கு பின்பு Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது பைபிள் கொடுங்க. புது பைபிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை இப்பொழுது வேதாகமத்தை பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்காக நீர் கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் வாசித்து இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ இந்த வேதாகமத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் அனுதினமும் வாசித்து அதன்படி வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கலாமா கலாமா எல்லாரும் கரங்களை தட்டி இருவரும் கணவன் மனைவியாக தேவன் நாளில் இணைக்கிறபடினாலே முதலாவது இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த வேதத்தை மாற்றிக்கொண்டு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். முதலாவதாக ஐயா உங்களுக்கு பைபிள் கொடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம். அடுத்து இந்த தாலியை, இந்த மாங்கல்யத்தை ஆசீர்வதித்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் உங்க கரங்களை நீட்டி இந்த மாங்கல்யத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் எழுப்பி நின்று மாங்கல்யத்தை மாப்பிள்ளையவர்கள் பெண்களிடத்துல அணிய போகிறாங்க. எல்லாரும் அவர்களை ஆசீர்வதிப்போம். கரங்களை உயர்த்தி ஐயா வந்து நல்ல வாழ்ந்து பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அநேக பிள்ளைகளை பெற்று குடும்பத்தில் 12 பேர், அவர் சந்ததி 12 பேர். நல்ல ஆசீர்வாதமான மனிதர். அவர் இந்த மாநிலத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி தருவார். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துறோம். அப்படியே இந்த மணமகளின் இணையத்துக்கு கோடானு கூடிய நன்றி செலுத்துறோம். உலக குற்றமாக அந்த நாளிலே இந்த தாலியை அவர் இந்த நாளில் அடையாளமாக அவர் செலுத்துகிறார்கள். இதை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையுமே காண்பாய் என்று சொன்னார். இந்த வாக்குத்தத்தம் இந்த பிள்ளைகளுக்கு படிப்படியாக அவர் ஜெபிக்கிறோம். இது கர்த்தரால் வந்தது, இது கர்த்தர் தந்த ஈவு என்று சொல்லி அவர் நாளிலே கனப்படுத்தி இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசு முடிஞ்ச நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உதவி செய்யுமா? ஒரு நிமிஷம். ஏற்றிங்க சின்னங்க அதை கொஞ்சம் எடுத்து, இதை கொஞ்சம் எடுத்து விடுங்க. இப்போ கட்டுங்க. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி
அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். உம்மோடு உறவாடின என் மனசு எல்லாம் மகிழுதையா. உம்மோடு உறவாடின என் மனசு எல்லாம் மகிழுதையா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், எல்லாமே நீங்கதானையா. நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். உன்னாவும் துதிக்கையிலே புதுமைகள் நிறைகுதையா. உன்னாவும் துதிக்கையிலே புதுமைகள் நிறைகுதையா. என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், என்னென்ன சுகம் தானே. என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், என்னென்னும் சுகம் தானே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தேவன் இன்னைக்கு இணைத்திருக்கிறார். இப்பொழுது மாலை அணிவிப்பார்கள். ஒரு மாலை எடுத்து மாப்பிள்ளை எடுக்கிறோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாலை போட்ட பிறகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். மனதார ஏற்றுக்கொண்டு மாலை மாற்றிக் கொண்டார்கள். இவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மாங்கல்யத்தை அந்த வளர்ந்து இந்த மாங்கல்யத்தினாலே இந்த மாங்கல்யத்தினாலே பீட்டராஜாகிய நான் தீட்டராஜாகிய நான் ஏஞ்சலாகிய உன்னை ஏஞ்சலாகிய உன்னை விவாகம் செய்து விவாகம் செய்து என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆஸ்திகளை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். எனக்கு உண்டான ஆஸ்திரிகள் எல்லாம் உனக்கு சொந்தமாக்கி விடுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி அருமையான மகனை மகளை இன்னைக்கு இணைந்திருக்கிறார். அவர் ஊழியர் செய்வதை நல்லவர். இன்றைக்கு 7 பரிசுத்த தேவ ஊழியர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். நான், என் மனைவி வாங்க. டேவிட் பாண்டியன் அவருடைய கலாரிக்கா, அதுபோல ஸ்தோத்திரம் தாமோதரன் கர்த்தர் நல்லவர். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் பிரைஸ்வான் 7 பேர் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பூரணமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட பூரண ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகும். நிமாதா ராஜா தூலாபாதா ராராபா எல்லா கரங்களை நீட்டி இவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மனதார இவர்களை ஆசீர்வதிப்போம். இணைக்கப்பட்ட இவர்கள் வாழ்நாள் முழுவதும்
ஆண்டவரே இணைந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் மகிழ்ச்சியா இருக்கவும் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் உங்கள் கையை நீட்டி கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியனையா ஜெபம் பண்ணுங்க. பரலோக தகப்பனே, அருமையான மகனுக்காக மகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இருவாய் இருந்த இவர்களை ஒரே சரீரமாக ஆண்டவரே நீ இணைந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வாழ்க்கையில தேவன் இணைந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு வந்து தேவன் இவர்களை இணைத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தவான்களோடு கூட தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரே இவர்கள் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறதுக்காக நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் மகிமையும் எங்கள் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் குடும்பத்தை போல, ஈசாக்கின் குடும்பத்தை போல, யாக்கோபின் குடும்பத்தை போல, ஆண்டவரே யோசேப்பின் குடும்பத்தை போல, பரிசுத்தவான்களுடைய குடும்பத்தை போல, ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ்கிற குடும்பத்தை போல இவர்களும் வருகிற நாட்களிலே கணவன் மனைவியாக பிள்ளைகளாக எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி நாங்கள் இப்பொழுது விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மகனை ஆசீர்வதியும், மகளை ஆசீர்வதியும், எல்லா ஞானம் கிருபைகளை தந்து கர்த்தருடைய பாதுகாப்பினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே நேரம் பார்த்து உங்க கையை அவங்க நேரம் நீட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் நாம் அவர்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. மனுக்குள்ள மனத்தையும் படைத்து காப்பாற்றி சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் தருகிற கருணையுள்ள நித்திய ஜீவனும் உள்ள இரக்கமும் உள்ள ஈசாக்குக்கு ரெபேக்காளை உண்மையாய் ஒருமித்து வாழ்ந்தது போல இவர்கள் உங்களுடைய நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறோம். உமது அதிகாராகிய இந்த புருஷர் பீட்டராஜ், இந்த ஸ்திரீ ஏஞ்சல், இந்த மாநிலத்து ஆண்டவரை அடையாளமாக அத்தாட்சியாக இந்த புருஷனுக்கு தரிப்பித்து ஆண்டவரை தரித்துக் கொண்டதினால் தங்களுக்குள்ளே செய்த உடன்படிக்கையை உறுதியாய் கைக்கொண்டு நிறைவேற்றி எப்பொழுதும் பூரண அன்பையும் சமாதானத்தையும் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்ந்து கற்பனைகளை நிறைவேற்றி நடக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவர்கள் மேல் ஒரு சகல ஆசீர்வாதத்தையும் பொழிந்தருளும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நினைத்த இவர்களை இனி யாரும் பிரிக்காதிருக்க கடவுள். எல்லாம் கரங்களை வச்சு ஒரு ஆளையே சொல்றோம். அல்லேலூயா. பீட்டராஜ், ஏஞ்சல் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னிதானத்தில் இந்த சபைக்கு முன்பதாக அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்து உறுதியாய் அடையாளமாக மாங்கல்யத்தை மாலையை தரித்துக் கொண்டு வேதாகமத்தை மாற்றிக் கொண்டபடினால் இவர்கள் கைப்பிடித்து தெரியப்படுத்தினால் இவர்கள் இன்று முதல் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அறிக்கையிடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் இணைக்கப்பட்ட இந்த நாளில் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மெய்யாகவே வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து பூரண நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக என்று சொல்லி நாங்கள் முழு சபையாரும் முழு போதக குழுவினரும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சங்கீதம் 112 முதல் 3வது வசனத்து வரைக்கும் உள்ள கர்த்தருக்கு பயந்து செவி கொடுப்பதினால் உங்களை பாக்கியவான்களாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சந்ததி பலத்திற்கும் உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் தங்கும். ஏசாயா 51:2 ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் தேவன் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணியது போல உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆதியாம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியது போல நாங்களும் மனதார வாழ்க்கை உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆதியாம் 12:2 பிரகாரமாக நான் உன்னை ஆசீர்வதித்து
உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் மனதார வாழ்த்துகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற இந்த அனைத்தும் ஆசீர்வாதமும் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், நாம் இப்போ ஒரு பாடலை பாடுகிற போது மங்கள செழிக்க கிருபை அருளும். எல்லாரும் உட்காருங்க, 2 நிமிஷம் உட்காருங்க. மங்கள செழிக்க கிருபை அருளும் என்ற பாடல் 3வது பாடலை பாடுகிற போது அவர்கள் கையெழுத்திடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களம்
மனைவியுமாக இருக்கிற பீடராஜ் ஏஞ்சல் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில குறைவே இருக்காது. கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு வந்து ஆசீர்வதித்தது போல கானாவூர் கல்யாணத்திற்கு இயேசு வந்து குறையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிச்ச மாதிரி இந்த கல்யாணத்துல இயேசு வந்து குறையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முன்னாடி படிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த திருமணத்தை தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் நடத்தினதற்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சத்தமா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம். இதுவரைக்கும் தேவ ஆவியானவர் இணைத்து ஆசீர்வதித்தார். மீண்டுமாய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கலாமா முன்னாடி வாங்க, செல்லாமா முன்னாடி வாங்க. சோதரம் ஹல்லேலூயா. இவர்களை கை நீட்டி தொட்டு சிலுவையை வரைந்து அவர்களை ஆசீர்வதித்து நாமத்தினால் வாழ்த்துவோம். முதலாவதாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அதுபோல் எல்லாரும் தொடர்ந்து வந்து வாழ்த்த வேண்டும். ஆமாம். ஹல்லேலூயா. எல்லாரும் வெளியே நிற்காதீங்க, உள்ள வாங்க. ஏன் வெளியே நிற்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான மணமகளையும் தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக இவர்கள் இருவரையும் மனதார ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஐக்கிய தலைவர்கள் சார்பாக இவர்களை வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபை சார்பாக பேராயர் டாக்டர் ஸ்தோத்திரம் நம்முடைய அருமையான ஐயா அவர்கள் வாழ்த்துகிறார்கள். டேவிட் பாண்டியா வாழ்த்துகிறார்கள். பேராயர் கலாரிட்டா அவர்கள் வாழ்த்துகிறார்கள். ஸ்தோத்திரம். எழுதுங்க. முதலாவது இவர்களுக்கு சின்ன அடையாளத்தை வரைந்து பிதாகுமாரி பரிசுத்தாவி நாமத்தினால ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி அருமையான மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஏன் வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? மகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ அபிஷேகமும் தேவ ஆசீர்வாதமும் இவர்களை தொடரட்டும். பாக்கியமும் மேன்மையும் இவர்களை தொடரட்டும். குடும்பத்தார் யாவரும் இவர்களுக்கு உதவியான துணையாக இருப்பார்களாக. தேவனுக்கு அப்படியே நின்று ஒரு போட்டோ எடுத்துருங்க. நீங்க எல்லாரும் சங்கனையா ஒரு நிமிஷமா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்து நடத்தி அன்பினாலே நிரப்புவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் வந்து அருமையான பிஷப்மார்களை ஆண்டவர் கொண்டு வந்து பிள்ளைகளோட திருமணத்தை நல்ல முறையில் விசுவாசிகளை தேவன் கொண்டு வந்து தேவ ஊழியர்களை எல்லா சொந்த பந்தங்களை கொண்டு வந்து ஆண்டவர் ஆராதனையிலே
ஆண்டவர் நடத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லா கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்தி நாம் திருவிருந்து ஆராதனை கலந்து கொள்ள போகிறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று நாம் ஜெபிக்க முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுப்பி நின்று நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நாம் நினைவு கூற வண்ணமாக இந்த இயேசுனுடைய சரீரமாக இயேசுவின் இரத்தமாக கர்த்தர் இதை நமக்கு மாற்றி கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து இதில் செயல்பட போகிறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று நம்முடைய கரங்களை இந்த அப்பத்துக்கு நேராக இந்த ரசத்துக்கு நேராக நாம் நீட்டி முழுகி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் மாத்திரம் இதில் பங்கு கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் அமைதியாக இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் ஆண்டவருடைய பாடலை பாடும்பொழுது ஆண்டவர் காணிக்கை செலுத்தி நீங்கள் அப்பத்தை நீங்கள் எடுத்து ரசத்தை எடுத்து முழங்கால் படிக்கிட்டு பயபக்தியோடு ஸ்தோத்திரத்தோடு இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் கரங்களை முதல்ல உயர்த்தி இந்த அப்பத்தையும் ரசத்தை ஆண்டவருடைய சரீரமாக இரத்தமாக ஆண்டவர் மாற்றும்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரலோக பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாவம் மன்னிப்பு உண்டாக்கப்படும்படியாக நீர் சிந்தின உங்களுடைய ரத்தமாய் இதை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட நம்முடைய சரீரமாய் இதை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதிலே உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இது ஒரு எல்லாரும் செய்கிறது போல சடங்காச்சாரமாய் செய்யாதபடி ஆண்டவரை நீர் சொன்ன காரியங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆவிக்குரிய வண்ணமாய் நாங்கள் பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஆண்டவருக்கு பயந்து இதில் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த புதிதாய் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை இப்படி கறந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இந்த நாளை எங்களோடு கூட பங்கு கொள்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளும் ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து மீண்டுமாய் சீக்கிரமாய் ஞானஸ்தானம் எடுத்து எங்களோடு கூட பங்கு கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் சரீரமாக இயேசுவின் இரத்தமாக ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பயபக்தியோடு இதை செய்ய உதவி செய்கிறோம். அபாத்திரமாய் செய்யாதபடி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரே நிமிஷம் புதுசா ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கொடுத்துட்டு ஒரேடியா முன்னாடி வாங்க, உடனே வாங்க. நம்ம உடனே பாடல் பாடும்போது ஆண்டவருக்கு நாம் காணிக்கை சொல்லி ஆண்டவரை மைப்படுத்துவோம். அவங்களுக்கு பைபிள் கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஐயா அவர்கள் அவங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்லா படிச்சு ஆண்டவருக்காக வாழ்ந்து கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தை படிங்க. ஒவ்வொரு நாளும் படிங்க, மறக்காம. தெரியலனாலும் பரவாயில்ல. கர்த்தர் நல்லவர், படிங்கம்மா. ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். படிங்க. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் ஆண்டவர் காணிக்கை செலுத்தி நாம் திருவிருந்தை எடுத்துக்கொண்டு போய் முழங்கால் படிட்டு பயபக்தியோடு இருப்போம். எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபத்தோடு செய்வோம். கர்த்தர் நல்லவர். Thank you.
பிரைஸ் லார்ட். எல்லா நம் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் இயேசு நமக்காய் சிந்தின இரத்தத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஐக்கியத்தில் கர்த்தர் நம்ம இணைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி நமக்காக பிற்கப்பட்ட இயேசுடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட இயேசுடைய இரத்தத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணுவோம். பயபக்தியோடு கூட நம்முடைய வியாதிக்காக அடிக்கப்பட்ட இயேசுடைய சரீரம், நம்முடைய பாவம் கழுவப்படுவதற்காக சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம், இந்த உலகத்தில் இயேசுவின் ரத்தம் மாத்திரமே மனிதனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ வைக்க முடியும். பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்ல முடியும். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே சபையிலே கர்த்தர் நம்மை நினைத்து இந்த மாதத்திலே இந்த ஐக்கியத்திலே நம்ம கலந்து கொள்ளும்படி நமக்கு சுகத்தை பலத்தை கொடுத்து கொண்டு வந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கப்பா. இன்னும் ஒப்பமும் ரசமும் மீதியாயிருக்கிறது. இன்னும் 1000 ஆத்துமாக்களை நமக்கு கொண்டு கொடுத்து புதிய 250 குடும்பங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர்களையும் பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிறதுக்காக இந்த ஆசீர்வாதத்தை கட்டளை போகிறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்தும். அற்புதங்கள் நடந்தது. அதிசயங்கள் நடந்தது. நாமத்தில் அற்புதங்கள் நடந்தது. ஏசப்பா உங்க நாமத்தில் அதிசயங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். 2வது ஆராதனை துவக்கம் முதல் முடி மட்டும் திருவிருந்த ஆராதனை, ஞானஸ்தான ஆராதனை, திருமண ஆராதனையை மகிழ்ச்சியாக எங்களுக்கு நடத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் என்று வேண்டிக் கொண்டது போல பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க, ஆராதனைக்கு வந்த எல்லா பிள்ளைகளும் குடும்பத்தோடு சுகமாய் வாழ்ந்திருக்க, ஆசீர்வாதமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்த சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்கிறோம், உற்றார் உறவுகளை ஆசீர்வதிக்கிறோம், நண்பர்களை ஆசீர்வதிக்கிறோம், தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கிறோம், பரிசுத்தவாட்டிகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இது போல அநேக திருமணங்கள் இந்த ஆலயத்தில் நடக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நிச்சயிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து வழிநடத்த நடத்தி கொடுத்த அருமையான பிஷப் ஐயா, ராஜா ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, ஆண்டவரே தாமோதரன் ஐயாவுக்காக, ஆண்டவரே விக்டர் வீரமணி ஐயாவுக்காக, சாம்சன் ஐயாவுக்காக, ஆண்டவரே வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது ஒருவரே மகிமையாக உயர்ந்திருப்பீராக. உங்களுக்கு எல்லா கன மகிமையை செலுத்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல புகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் பாக்கியமும் சுகமும் நன்மையும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இணைந்திருக்கிற மணமக்களோடும்
என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. பிரியமானவனே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், சொந்த பந்தங்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும்